ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விலாக்ஸ். மைசா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, விளாத்திக்குளம் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து சேலை எடுத்துகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு தீபாவளி ஷாப்பிங் நடக்கு. அதுதான் சேலெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா சூப்பராக இருந்தது. சேரீ பாருங்கள், ஃபுல்லாமே இப்போ ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச சேரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த ஸ்டோன் வச்ச சேரீ தான். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சேரீ எல்லாம் பார்த்துட்டே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தது. சேரீ எடுக்க போனாலும் எப்படி நேரம் ஆயிரும், ரொம்ப நேரம் ஆகுமா, அதனால் மெதுவாக பார்த்துட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்துட்டு இது ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸு இந்த நெக் பீஸு எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சா, அதை மட்டும் பார்த்தோன்னா எதுவுமே எடுக்கலை. டிசைன் மட்டும் பார்த்துருந்தோம். இசானாவும் சஜினாவும் பார்த்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபுல்லாக இப்போ ஸ்டோன் வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு அப்படியே விளாத்திக்குளத்துலேருந்து வந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாமே உழவடிச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் பண்ணேன், ஆனால் மழையே பெய்யலைன்னு இந்த சைடு. எங்கள் ஊர் சைடு பூரா மழையே பெய்யலை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்படியே நான் மகிஷா ஆகாஷ் எல்லோரும் போயிட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பைக்கில் போனோம். சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வெயில். இப்போ நீ வரலையா? வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பைக்லேயே போயிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கடையில் பாருங்கள், மேலே வந்து குட்டி பொம்மைக்கு வந்து சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கள் காயுக்கு வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்துச்சா, ஆனால் அழகாக இருந்தது பொம்மைக்கு போடவும். அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து மகிஷாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து டூர் போகிறாங்க, நாளைக்கு கோயம்புத்தூர் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பார்த்துட்டு இருந்தோம். முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். ஏன்னா என் மகன் வந்து ஊருக்கு போகிறான். அதனால் அவங்க அப்பா பஸ்ஸில் அப்படியே அனுப்பி விட்ருன்னு சொல்லி அவங்க அப்பா பஸ்ஸு கரெக்ட் டயத்துக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று அப்படியே கிளம்புனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோயில்பட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். எங்கள் அம்மா ஊருக்கு போகிறாங்க, மீனாட்சிபுரம். அப்போ வந்து கோயில்பட்டி போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த பஸ்ஸே கூட அனுப்பி விட்ருன்னு சொல்லி அதான் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஏற்றி விட்றதுக்காண்டி வந்திருந்தோம். மதியம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வெயில். முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இன்றைக்கி சரஸ்வதி பூஜை. சும்மா தேங்காய் பழம் எதுவுமே உடைக்கலை, சிம்பிளாக மட்டும் சாமி கும்பிடுவோம். ஏன்னா அவங்க அப்பா இல்லை, ஆகாசம் இல்லையா, தேங்காயெல்லாம் உடைக்கல, மறுநாள் உடச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு பூ மட்டும் போட்டு பத்தி சோட மத்தாச்சு அப்படியே சாமி கும்பிட்டுருக்காங்க. அதுக்கு மகிஷா வந்து எல்லா ஃபோட்டோவுக்கும் சாமி பூ போடணும்னு சொல்லி கட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கதம்பம் ஒரு முறை 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரேட்டுக்கு 10 ரூபா தான் வைப்பாங்க. இன்றைக்கி நல்ல நாள்னால 20 ரூபா. அப்புறம் எல்லா ஃபோட்டோவுக்கும் பூவெல்லாம் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு பத்தி சூடம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். எப்போயுமே ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனியாக வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 இதுக்கு தனித்தனியாக தான் வைப்போமா, அதனால் பத்தி சூடம் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தோம். எல்லாத்துக்கும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு சூடம் பாக்கெட், ஒவ்வொரு பத்தி ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயும் இசானா வந்து எல்லா பட்டாக்கும் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுருந்தா. வச்சு முடிச்சுட்டு சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். புக்கு மட்டும் வச்சுருந்தோங்கிற எல்லா புக்கு வச்சு புக்குக்கு எல்லாம் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சு முடிச்சோடனே சாமி கும்பிட்டோம். நாளைக்கு தான் ஆயுத பூஜை அன்றைக்கி பைக்கு எல்லாமே சாமி கும்பிடலான்னு இருக்கோம். அதனால் இன்றைக்கி புக்கு இது மட்டும் வச்சு சாமி கும்பிட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மகிஷாவும் நிதாவும் சாமி கும்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர் மட்டும். இசானா வந்து கொஞ்சம் கோவத்தில் இருந்தால அதனால் சாமி கும்பிட வரல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து டென்ஷன் ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் புக்கெல்லாம் வச்சுருந்தாலும் அதனால் எல்லாத்துக்கும் சாமி கும்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் சூப்பராக சாமி கும்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நீட்டாக சாமி கும்பிட்டுட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மைசா விலாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.